மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் KS அவர்களே மற்றும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் ஆதவ அர்ஜுனா, கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் சகோதரர் அருண்ராஜ், பொருளாளர் சகோதரர் வெங்கட்ராமன், இணை பொதுச் செயலாளர் சகோதரர் CT நிர்மல்குமார், பரப்புரை செயலாளர் அண்ணன் நாஞ்சில் சம்பத், தலைமை நிலை செயலாளர் சகோதரர் ராஜசேகர், கொள்கை பரப்பு இணை செயலாளர் தாகிரா, துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜ்மோகன் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக மக்களின் எதிர்காலத்தில் நம்பிக்கை வைத்து இன்று தமிழக வெற்றி கழகம் என்ற பயணத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட அனைத்து புதிய தோழர்களுக்கும் தலைவர் தளபதி சார்பாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இது ஒரு கட்சியில் சேரும் நிகழ்ச்சி மட்டுமல்ல, இது ஒரு மாற்றத்தின் தொடக்கம். இது ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தின் அடையாளம். நீங்கள் இதற்கு முன் இருந்த கட்சிகள் நாங்கள் விமர்சிக்க விரும்பவில்லை. நாங்கள் எப்பயுமே மற்ற கட்சிகளை விமர்சிக்க மாட்டோம். அங்கு நீங்கள் செய்த உழைப்பை நாங்கள் மறுப்பது இல்லை. ஆனால் ஒன்று தெளிவாக சொல்ல வேண்டும், அரசியல் என்பது பதவி பெறுவதற்கான பாதை அல்ல, மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய கடமை. அந்த கடமையை இன்று உங்களை டிவிக்கு அழைத்து வந்திருக்கிறது. டிவிக்கு என்பது குடும்ப அரசியல் அல்ல, இது நேர்மை அரசியல், ஊழலுக்கு இடம் தரும் அரசியல் அல்ல, இது மக்கள் மைய அரசியல். அதுதான் எங்கள் தலைவர் தளபதியுடைய வார்த்தைகள். அதிகார மயக்க அரசியல் அல்ல, இது இளைஞரின் கனவுகளை பிரதிபலிக்கும் அரசியல். இங்கே புதியவர் பழையவர் என்ற வேறுபாடு இல்லை. உழைப்பே அடையாளம், நேர்மையே உயர்வு. புதிதாக இணைந்தவர்களுக்கு உரிய உறுதி கூறுகிறோம். உங்களுக்கு உண்டான பதவிகள் அந்தந்த மாவட்ட செயலாளர்களுடன் கலந்து ஆலோசித்து வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனுபவம், உங்கள் உழைப்பு, உங்கள் அரசியல் தெளிவும் டிவிக்கின் பலமாக மாறும். தமிழகம் இன்று புதிய அரசியலை எதிர்பார்க்கிறது. அந்த அரசியலை உருவாக்கும் சக்தி இந்த மேடையில் இருக்குது. கட்சி முக்கியம் அல்ல, மக்கள் முக்கியம் என்ற சிந்தனையோடு நாம் ஒன்றாக பயணிப்போம். டிவிக்கு வெற்றி பெறும், தமிழகம் வெற்றி பெறும், நேர்மை அரசியல் வெற்றி பெறும். 2026 தலைவர் தளபதி அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சராக அமர்வார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எப்படியோ பேப்பர்ல போடணும், நியூஸ்ல போடணும், அண்ணனுக்கு எனக்கு ஏதோ சங்கடம்லாம் நீட்டுன்னு. எங்க அண்ணன் KS அண்ணன் 50 வருஷமா 9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு வந்திருக்கிறார். யார் அரசியல் பண்ணுவா, யார் அரசியல் பண்ண மாட்டாங்க, பார்த்த உடனே சொல்லக்கூடிய ஒரு திறமையானவர் தான் KS அண்ணன். அதனால எங்களை நாங்க மேடையில் இருக்கிறவங்களுக்குள்ளார எங்களுக்குள்ளார ஏதோ ஒரு மனக்கசப்பு அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு பொறுத்தவரை தலைவர் தளபதிக்கு கீழ் அனைவரும் தொண்டர்கள் தான் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சொன்னார் பாருங்க, கல்யாணத்துக்கு போன செல்ஃபி எடுத்துக்கினாங்க அப்படின்னு. அதுதான் உண்மை. தலைவர் தளபதி கூட இருக்கிற வரைக்கும் தாங்க என் நிழலே என் கூட வரும்.
அதுதான் இன்று நம்மளுடைய நிலைமை, என்னுடைய இது. ஏன் இதெல்லாம் நாங்க சொல்றோம் அப்படின்னா, அண்ணனுக்கும் எனக்கும் ஏதோ மனக்கசப்புன்ற மாதிரிலாம் செய்திகள் வந்தது. அது முழுக்க முழுக்க தவறான செய்திகள். நாங்கள் இங்கு எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் யாருக்கும் வேணும். எந்த குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, எங்களுடைய தளபதி குடும்பத்துல அந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை கூட கிடையாது என்பதை தெளிவாக தெரிவித்துள்ளேன். இங்க இஸ்லாமிய சகோதரர்கள் இன்று 38 பேர் மத குருக்கள் இன்னைக்கு எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்திருக்கிறாங்க. இந்த பிரஸ்ல எல்லாருக்குமே லிஸ்ட் கொடுக்கிறேன். இங்க இருக்கிறது 392 பேர் மாற்று கட்சியிலிருந்து சேர்ந்திருக்கிறாங்க. எந்தெந்த கட்சியிலேருந்து சேர்ந்திருக்கிறாங்கன்றது விவரத்தையும் உங்ககிட்ட கொடுத்துறோம். சும்மாவாச்சும் ஒரு 10 பேரை சேர்த்துட்டு 150 பேரை சேர்த்தோம், ஒரு 200 பேரை வச்சுட்டு 1000 பேரை சேர்த்தோம், இந்த கதையெல்லாம் இங்க இருக்கக்கூடாது. இதெல்லாம் எங்க தளபதி பிடிக்காது. என்ன செய்யறியோ, எப்ப எங்களுக்கு கடந்த 30-32 வருஷமா கத்து கொடுத்தது ஒண்ணுதான். நலத்திட்ட உதவி கொடுத்தீங்கன்னா 100 பேருக்கு கொடுத்தீங்கன்னா 100 பேருக்கு சொல்லு, 5 பேருக்கு கொடுத்தீங்கன்னா அது 5 பேருக்கு சொல்லு. அப்புறம் மத்தவங்கள மாதிரி 5 பேருக்கு கொடுத்துட்டு 500 பேருக்கு கொடுத்தோன்ற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு எங்களுக்கு அப்பயே எங்களை வளர்த்தவர் தான் எங்கள் தலைவர். அதனால இன்னைக்கு என்னுடைய கூட இருக்கிறவங்க கூட சொன்னாங்க 500க்கும் மேற்பட்டவர்கள் சேர்ந்தாருன்னு சொல்லலாம்னு. அது கிடையாது. 392 பேர் இன்று மாற்று கட்சியிலிருந்து சேர்ந்தார்கள். அதற்குண்டான விவரத்தை உங்களிடம் நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்பதை நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க மற்ற கட்சியில இருந்திருப்பீங்க, எப்படி இருந்திருப்பீங்கன்றது உங்களுக்கு தெரியும். எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டான மரியாதை இங்க கண்டிப்பாக இருக்கும் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால நீங்க இந்த 392 பேருன்னா ஒருத்தவங்க எப்படி பார்த்தாலும் 100 ஓட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய திறமையானவர்கள் தான் இங்கே வந்திருக்கீங்க. அதனால ஆதவ் சகோதரர் சொன்னார், எல்லாரும் பெருசா கூட்டணி எல்லாம் வைக்கிறாங்கன்னு. எங்களுக்கு கூட்டணி என்பது மக்கள் இருக்கிறாங்க. எங்க தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நாங்கள் நடப்போம். 234 தொகுதிக்கும் எங்கள் தலைவர் தான் வேட்பாளர். அவருடைய முகம் தான் நம்மளுடைய வேட்பாளருடைய முகம். அதனால நமக்கு எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலை இல்லை. தினந்தோறும் அவங்க என்ன ஒன்னாலும் சொல்லிட்டு இருக்கலாம். இன்னைக்கு கூட எல்லாரும் நிறைய பேர் அதுல கட்சியில சேர்ந்தாங்க அப்படி இப்படின்னுவாங்க. எல்லாம் என்னென்ன கொடுத்து அவங்களை கெஞ்சி கூத்தாடி நான் அதை தரேன் இதை தரேன் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி எல்லாம் கட்சியில சேர்த்திருப்பாங்க. ஆனா கேஎஸ் அண்ணன் வரும்போது எதுவுமே கேட்கல. நேரடியா தலைவர் தளபதியை நம்பி சேர்ந்த ஒரு நல்ல மனிதர் தான் எங்கள் கேஎஸ் அண்ணன். ஆகவே அவருக்கோ எங்களுக்கோ எந்த ஒரு தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன், எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வர வேண்டாம். நீங்களாவே எதையாவது போடணும்னு சொல்லிட்டு தயவு செய்து போடாதீங்க. இது தேர்தல் நேரம், எது உண்மையோ அதை தாராளமா போடுங்க. நான் கூட சொன்னேன், என்ன நடக்குதுன்றத பார்த்துட்டு ஏதாவது ஒரு தப்பு நடக்குமோ அதைதான் போடுவீங்களான்னு கூட சொன்னேன். ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, எங்களுக்குள்ள எந்த ஒரு சச்சரவோ எதுவுமே இல்லைன்றது தெளிவாக திரும்ப நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே நாங்கள் எங்களுடைய பயணம் தினந்தோறும், தமிழக வெற்றி கழகத்தின் பயணம் தினந்தோறும் மிக சிறப்பாக செயல்படும் ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 30-32 வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிற தோழர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க நீங்க புதிதாக எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். மீண்டும் உங்களை நான் இந்த கட்சியில நாங்க வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு துளி கூட சந்தேகமோ, உங்களுக்கு மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த கட்சிக்கு போயிட்டியா, போ உனக்கு அந்த பதவி கிடைக்குமா, இந்த பதவியிலே இருந்திருக்கலாமான்னு. எது பதவி இருக்குது இல்ல, தலைவர் தளபதி கூட இருக்கிறன்னு சொன்னாலே போதும். உங்களுக்கு
100 பேர் எந்த நேரமாக இருந்தாலும் வந்து நிற்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். ஒரு இடத்துல ஒரு மாவட்டத்துல கொடி கம்பம் ஏத்தினாங்க. பார்த்தா ஒரு 50 பேர் அந்த இடத்துல எல்லாம் ஒரு பொது இடத்துல வந்து எல்லாருமே வந்து நின்றுட்டாங்க. நின்றுட்ட போது என்ன எல்லாம் வந்து நிக்கிறீங்கன்னு போலீஸ்காரங்க வந்து கேட்டாங்க. அது என்னங்க, எல்லா கட்சி கொடியும் இருக்குது, இந்த கொடி கம்பம் வரைக்கும் 2 அடி மேல உயரமா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அப்படியான்னும் போது நம்ம ஆளுங்க 2 பேர் தான் மோட்டார் சைக்கிள்ல வந்து நின்னாங்க. இன்னொன்னே போலீஸ்கார் சொன்னார், எப்ப நீங்க கிளம்புங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கிளம்புங்கப்பான்னு. அப்ப மற்ற கட்சிக்காரங்களாம் கேட்டாங்க, என்னங்க இது, நாங்க 1 மணி நேரமா நின்று இருக்கிறோம், தம்மா பசங்க சின்ன பசங்க 2 பேர் வந்தானுங்க, அவனுங்களை போன்னு சொல்லி அனுப்புறீங்க. அப்படி இல்லப்பா, நீங்க இத்தனை பேர் சேர்ந்து 50 பேர் தான் இருந்தீங்க, அந்த 2 பேரை நான் என்னன்னு கேட்டேன்னா 1000 பேர் வந்து நின்றுடுவான்ப்பா, நான் மேலதிகாரிகிட்ட பதில் சொல்ல முடியாதுப்பா. அதனாலதான் நான் சொன்னேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த 2 அடி அவங்க கொடி கம்பம் பெருசா இருக்குது, அதே மாதிரி நீங்க ஒன்னா எல்லா கட்சியும் சேர்ந்து அவங்கவுங்க கொடி கம்பத்தை பெருசா வச்சுங்க, அந்த கொடி கம்பத்தை எங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால எந்த ஒரு இடையூறு வந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் 2026 முதலமைச்சராக ஆவதை யாராலையும் அது தடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் மக்கள் ஓட்டு போடணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒரு சும்மா நீங்க இப்ப இன்னைக்கு கட்சியில சேர்ந்துட்டீங்க, கொடியை போட்டுன்னு நீங்க போங்க, ஒரு டிராபிக்ல நில்லுங்க, உங்க கூட எத்தனை பேர் வந்து நின்று செல்ஃபி எடுத்துக்கிறாங்கன்றத மட்டும் பாருங்க, அதுதான் தமிழக வெற்றி கழகம். அதனால பயப்பட வேண்டியதே இல்லை, தைரியமா இருங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்களும் தலைவர் தளபதி அவர்களும் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெஸ்டர்ன் மீடியா நண்பர்கள் கொஞ்சம் அப்படி வந்துடலாம். ஒவ்வொருத்தராக மேடை ஏறி தமிழக வெற்றி கழகத்தினுடைய துண்டை வாங்கி கழகத்தில் முறைப்படி இணைய இருக்கிறார்கள். டாக்டர் பிஜி சந்தோஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திமுகவினுடைய மாவட்ட மருத்துவரணி அமைப்பாளர் அம்பத்தூரை சார்ந்த டாக்டர் பிஜி சந்தோஷ் நல்ல ஒரு கைத்தட்டல் தரலாம். தமிழக வெற்றி கழகம் வரவேற்கிறது. திரு காமேஷ் அவர்கள் பாமக வட்ட செயலாளர் அம்பத்தூரை சார்ந்த திரு காமேஷ் அவர்களை தமிழக வெற்றி கழகம் வரவேற்கிறது. திரு சிவராஜ் அவர்கள் கடலூர் மாவட்டம். திரு சிவராஜ் அவர்கள் 20 ஆண்டுகளாக திமுகவில் இருந்தவர், அரசு வழக்கறிஞர், தேசிய மீனவர் கட்சியின் மாநில தலைவர் திரு சிவராஜ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். திருமதி சத்யா ஜெயசுதாஸ் அவர்கள் 30 ஆண்டுகளாக திமுகவில் இருந்தவர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சத்யா ஜெயசுதாஸ் அவர்கள் தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சத்யா ஜெயசுதாஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து திரு பே அண்ணாதுரை எம்ஏ, ஓய்வு பெற்ற வட்டாட்சியர், அரசு பணி மாற்றுத்திறனாளிகள் நலசங்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் அண்ணன் திரு பே அண்ணாதுரை அவர்கள் மாற்றுத்திறனாளி அல்ல, சமூகத்தை மாற்றும் திறனாளி என்று தெரிவிக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். அவரை
தலைவர், திட்டக்குடி வழக்கறிஞர் சங்க தலைவர், அதிமுக மாவட்ட வழக்கறிஞி இணை செயலாளர் குலச்சிநாதன் அவர்கள் தன்னை தமிழக வெற்றிக்கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். அவரை தொடர்ந்து வழக்கறிஞர் திருமதி எஸ் அபி பத்மாவதி MABA LLM, அதிமுக மாவட்ட மகளிர் இணை செயலாளர் 2 முறை ஒன்றிய கவுன்சிலர் வழக்கறிஞர் திருமதி அபி பத்மாவதி தன்னை தமிழக வெற்றிக்கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். அவரை தொடர்ந்து பாஜக மாவட்ட மருத்துவ அணி தலைவர் டாக்டர் ஏ சாக்ரட்டிஸ் MBBS அவர்கள் தன்னை தமிழக வெற்றிக்கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். அவரை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட மகளிர் அணி செயலாளர் திருமதி பே அனிதா DEC EPN அவர்கள் தன்னை தமிழக வெற்றிக்கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். அவரை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு இளையராஜா MBA MSW அவர்கள் தன்னை தமிழக வெற்றிக்கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். அவரை தொடர்ந்து இந்திய புரட்சிகர மார்க்சிஸ்ட் தாலுகாவினுடைய செயலாளர் டாக்டர் ஜி ஜெயராஜ் DSc அவர்கள் தன்னை தமிழக வெற்றிக்கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். அமமுக ஒன்றிய இளைஞரணி செயலாளர் திரு தங்க இளங்கோவன் அவர்கள் தமிழக வெற்றிக்கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அமமுக நகர நிர்வாகி ரவிக்குமார் அண்ணன் அவர்கள் தன்னை தமிழக வெற்றிக்கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரிய மாவட்ட தலைவர் டாக்டர் RK வெங்கடேசன் PE அவர்கள் தமிழக வெற்றிக்கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அவரை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் டாக்டர் பி வசந்தகுமார் தமிழக வெற்றிக்கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அவரை தொடர்ந்து தொழிலதிபர் டாக்டர் வி சுப்பிரமணியன் அவர்கள் தமிழக வெற்றிக்கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அவரை தொடர்ந்து தொழிலதிபர் டாக்டர் வி பாலமுருகன் அவர்கள் தன்னை தமிழக வெற்றிக்கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். அவரை தொடர்ந்து மருத்துவர் டாக்டர் ஜி இளையராஜா அவர்கள் தன்னை தமிழக வெற்றிக்கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். அவரை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் டாக்டர் எஸ் வெங்கடேஸ்வர் BBA தமிழக வெற்றிக்கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அவரை தொடர்ந்து தொழிலதிபர் பி கவி பிடெக் தன்னை தமிழக வெற்றிக்கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். அவரை தொடர்ந்து அதிமுக மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் டாக்டர் KVR விவேக் ராஜன் BCA தமிழக வெற்றிக்கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அவரை தொடர்ந்து அதிமுக ஒன்றிய கழக செயலாளர் டாக்டர் M செல்வம் தன்னை தமிழக வெற்றிக்கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். அவரை தொடர்ந்து எம்ஜிஆர் பேரவை செயலாளர் டாக்டர் AV தமிழ்வாணன் MA தமிழக வெற்றிக்கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அவரை தொடர்ந்து அதிமுக ஒன்றிய கழக துணை செயலாளர் டாக்டர் பி கனவேல் தமிழக வெற்றிக்கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அவரை தொடர்ந்து தேமுதிக முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் திருமதி S திலகவதி அம்மா தமிழக வெற்றிக்கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அவரை தொடர்ந்து மௌலானா ஷாகுல் தன்னை தமிழக வெற்றிக்கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். அவரை தொடர்ந்து மௌலானா தமீம், மௌலானா முகமது முசமில், மௌலானா முஷாப், மௌலானா முஷா, மௌலானா ஷேக், மௌலானா கமல்தான், மௌலானா யாசிர், மௌலானா அப்துல்லா, வரிசையாக அடுத்தடுத்து ஷேக் அப்துல் காதிர், முகமது ஆசிம், வசீம் அஹ்மத், தமீம் அன்சாரி, ஷபுல்லா, முகமது அலி, அப்துல் ரஹ்மான், இம்ரான், இஷாக், தௌஃபீக் அலி, சியாவுddin இர்ஃபான் அலி, ராஜா ஜமீல் ரஹ்மான், முகமது ஆரிஃப், முகமது வசீம், இஷாக், மௌலானா ரசீக், கோஷ் பாஷா, ஷகீர் அஹமத், சலீம் வாசல், அப்துல் ரஹ்மான்,
ஷேக் அப்துல்லா, மௌலானா அபு பைசி அனைவரும் தங்களை தமிழகத்தில் நினைத்துக் கொள்கிறார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் அத்தனை பேரும் அன்பு நண்பர் SMS ஹமீத் மௌலானா தலைமையில் இந்த மேடையில் இணைந்து கொள்கிறார்கள். நல்ல ஒரு அழக நிறைந்த கரவொலி நமது சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் போட்டாச்சு. வணக்கத்திற்குரியவன் ஏழு ஏழை திருப்பெயரால் அத்தனை குடும்பங்களின் பேரிலும் சாந்தியும் சமாதானமும் இறங்குவதாக. ஆமீன். நன்றி. நண்பர்களுக்கு நன்றி. அடுத்து உங்களுக்கு காத்திருக்கிறார்கள். நீங்க எப்படி வந்துருங்க, ஆப்போசிட்ல போயிடறேன். நீங்க இப்படி வந்துருங்க நீங்க சொல்றது கரெக்ட் நன்றி. திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களால் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் பார்வோட்டின் பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேதநாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாய் ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன்.